ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமா, ரொம்ப எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஏன்னா நேற்று போட்ட வீடியோ லைவாக போயிருக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தீங்களா லைவ் வந்திருக்கும், இல்லை லேட்டாக பார்த்துருங்களா லைவ் எங்களுக்கு வரல, கொஞ்ச நேரத்துக்கு வந்துச்சு. நாங்கள் போடும்போது உங்களுக்கு வந்துருந்துச்சா பார்க்கலாம். என்னடா நேற்று பார்த்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன் சொன்னேன் கைஸ், சாரி கைஸ். என்னதான் நேற்று கொஞ்சம் ஒர்க்காக இருந்தப்போ சொன்னல, இன்டர்நெட் வர நேற்று இல்லை கைஸ், இன்றைக்கி தான் வந்துச்சு. சரி இன்றைக்கி பார்த்து ப்ராமிஸாக போட்டுருவேன் கைஸ், ப்ராமிஸாக உங்கள் மாதிரி ப்ராமிஸாக போட்டுடுவேன், இன்றைக்கே போட்டுருவேன். சரி கைஸ், ஏன் கட்டிட்டு இருக்க கம்மி இருக்க மாட்டேண்ணா போட என்ன எனக்கு இந்த கேமில் இது இதை வந்து நிறைய பேர் கையாளங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து ஆட்டோ 3D டீஃப்னு ஒரு கேம். அதான் இப்போ டம்மி வில் செட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் எதுக்கு நார்மல் பிக் பண்ணிக்கலாம். ஓகே வருவீங்க. இதுக்கு தனியாக ஒரு ஆப் இருக்குது, அது வந்து இந்த வீடியோ சொல்கிறேன். என்ன கைஸ் இது வர மாட்டேங்குது. ஐயோ என்ன இது கைஸ், ஆட்டாடி போலீஸ் இதா. ஐயோ இதை போட்டுவிட்டனே, காலில் தான் ஓட்டணுமா? ஓ ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தான் வந்துட்டா. ஆத்தாடி என்ன இது இத்தாசோட இருக்கா, இங்கே பாருங்க. சரி ஓகே மாமா, போலீஸ் ஆஃபீஸராக மாறணும். இல்லாட்டி இந்த சிலையை அப்படியே வச்சுருந்தோம், போலீஸ்காரனே இல்லை. யார் எதுக்கு இந்த சிலை வச்சுருக்கா சொல்லுங்க. ஐயோ மழை பெய்யுங்க. ஐயோ அண்ணன் நேரம் வரும். சரி பரவாயில்ல போவோம் நம்பி போகிறேன். இந்த சீக்கர் ஃபோன்லேயே சீக்கோடு வந்து தந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஆப்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டிங்களா வந்துடும். அந்த ஆப்ஸ் போட்டுக்கிட்டு சொல்லுவாங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிங்களா, நீங்கள் லோட் பண்ணி எல்லாமே விளாண்டுக்கலாம். நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் வழியே தப்பது, நம்ம ஊரை வச்சுட்டா போனால் பரவாயில்ல. போயிட்டே இருக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன் கேள்விப்பட்டேங்க ஃபீல்டு, ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு, அது காட்டுக்குள்ளே இப்போ காடாக மாடிச்செடுத்த போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு முடித்தாங்க. ஒரு போலீஸும் கிடையாது. வந்தாச்சு, பக்கத்தில் இருக்கும் மேப் டேபில் எனக்கு வந்து தெரியும். நம்ம வீட்டில் இருந்து கூட போலீஸ் ஸ்டேஷன் போயிக்கலாம். வெள்ளம் ஐயோ சரியான இல்லை பேசிகிட்டே அனுப்பிட்டு பிரேக் போட்டாச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ட்ரெயினிங் அனுப்பணும். இது கஷ்டமாக ட்ரெயின் கொடுப்பாங்களா? ஓகே போவோம். இதே வண்டி வந்துருக்கேன். ஒரு சீட்டு போட்டுட்டு தான் வர சொன்னாங்க எதுக்கும். ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ். நான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட தான் பேசணும். பார்த்தீங்களா நான் ஆஃபீஸராக கால் மேலே கால் தூக்க. ஹலோ சார், நான் போலீஸ் ட்ரைனிங் இருக்க வந்திருக்கேன். போலீஸ் ட்ரைனிங்கா? நீ முன்னாலே போலீஸ் ட்ரைனிங் எடுத்துருக்கியா? இல்லை சார். ஓகே நான் ஒரு வேலை சொல்கிறேன், அங்கே நிறையா திருத்தம் இருக்காங்க,
அந்த மேப் தரேன், லொக்கேஷன் அது நான் கிளிக் பண்ணி தரேன். அதை அங்கே இடத்துக்கு போய் அங்கே சுடு. ஓகே ஓகே சார். எங்கே சொன்னார் பார்ப்போமா? எங்கே சொல்கிறாரு? ஏதோ இருக்காரு. நான் பார்க்குறேன். வேறு எங்கேயும் இல்லை. ரயில்வே ஸ்டேஷனா? ஆத்தாடி காய்ஸ், ரயில்வே ஸ்டேஷனில் எவனும் இது பண்ணிட்டு இருக்காங்க காய்ஸ். அவங்க கூப்பிட்ற மாதிரி கிடையாது. எதுக்கு பெருக்குமா ஜன்னல் இருந்து பார்ப்போம். சொன்னாங்க சார், அங்கே இருக்க எல்லாரும் அக்யூஸ்டா பார்த்துக்கோ சுத்துடு. ஓகே சார். அங்கே இருக்க எல்லாரும் அக்யூஸ்டாக ஃபஸ்ட்டு நானும் அவன் நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் முன்னாடி சொன்னார். போய் பார்ப்போம். என்ன தெரில. நான் ஒரு ஷார்ட் பண்ணியிருப்பேன்ல, அது 19 வியூஸ் போயிருக்கு. ஓகேடா. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு பண்ணிடுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம அந்த கிளாஸ்க்கு டைம் முடிக்கணும். இதுவும் அதே நாங்கள் பார்ட் 10 வரைக்கும் போகும். பார்ட் 10 வரைக்கும் போகிறதுக்கப்புறம் ரெண்டுமே முடிஞ்சிருமா இருக்கும். வீடியோ வாய்ஸ் போட மட்டும் இருக்குங்க. அப்படி தான் ஒன்று கிடையாது. இதுக்கப்புறம் சேலஞ்சு இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ட்ரெயின் வர ட்ரெயினா? இல்லை ட்ரெயினே இப்போலாம் கடந்துருக்கு. எல்லாரும் அக்யூஸ்டாக அப்படிதான் சார் சொன்னார். சார் சொன்னாலும் நம்ம செஞ்சிடுவோம். சார் ஒரு கன்று கொடுத்தாரு. இங்கே பாருங்க, சுடவே இல்லை. நான் ஓடுறான் பார்த்தீங்களா? ஐயோ மழை பெய்யுது வர. சே ஒருத்தர் இப்போ பாருங்க, ஒரு ஹெட் ஷாட் மட்டும் வச்சுருவோம். ரைட்டோட எடுத்து என்னது? சே யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். என்ன முடிச்சாச்சுங்க. குடம் மட்டும் தான் கீழே கிடக்குது. ஈஸி. சார் கால் பண்ண முடியும். என்னடா ரிங்டோங்குது? சார் சொன்னேன் சார், அங்கே நின்றுக்கிறவங்க மட்டும்தான் இந்த சேரில் உட்காந்துருக்கவங்க மறந்துடுறீங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் சைலன்ஸ் ஆகிருக்காங்க. பார்த்துக்கோ. ஓகே சார். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கா இதுதாங்க சரி ஓடுறீங்கல்ல. ஐயோ கூட்டால் மட்டும் தாங்க இருக்கு. கண்ணை வச்சிருக்க ஆத்தாடி. அப்புறம் இவன் அஸ்டிட்டாங்க. ஒன்றும் தப்பு. ஐயோ அண்ணாமலை போய் கூப்பிட்டு கிடையாது. சொல்கிறேன் கண்ணில் அடிச்சு போல் அடிச்சு ரொம்ப பயந்துருவான். அதான் ஹெட்செட். என்னங்க ஓடிட்டான். ஓடினா மட்டும் விட்டு வேண்டா. கமான் ஜார்ஜ். அக்யூஸ் இதான் ஓடுறதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. இந்த பயம் இருக்குது. ட்ரெயின் வர போகிறா. ஐயோ ஒரு ஏறினா கூட ஏறிடுவீங்க. கொட்டை விட்ற இது உனக்கு டெம்பரரியாக கொரட்டை விடுவாங்க. ஓகே காய்ஸ், சார் சொன்ன நான் செஞ்சாச்சு. அதுக்கும் கேட்டுப்போமா? 2 பேர் தெரியாமல் கொண்டு போல. சார் கால் பண்ணி கேட்டுப்போம். சார் தெரியாமல் 2 பேரை தோல்ட்டு கொண்டுட்டேன். அவங்க யாராச்சும் இந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்களா? லைட்டாக ப்ரௌன் சில்வர் கலர் ட்ரெஸ்ஸும் ஒருத்தவங்க ப்ரௌன் மட்டும் போட்டு சில்வர் ட்ரெஸ் மட்டும் போட்டுருப்பாங்க. ஆமாங்க, அப்படிதான் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் ஒன்றும்
சரி சார். சரி மாமா, ட்ரெயினில் போயிடலாமா? டாக்டர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ட்ரெயினில் போயிடலாமா? ஓகே, இதுக்கப்புறம் போலீஸ் வர கலைச்சிருன்னு நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டு போடு. ஓ ஷிட்ல சரண், அப்பாடா. நான் என்ன நம்பிட்டுருக்கேன்னு தெரியுமா? பழைய போலீஸ் ஸ்டேஷன் நம்பிட்டுருக்கேன். பழைய ஸ்டேஷன், பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். புதுசுக்கு போகாது பாருங்க. புதுசு இங்கே இருக்கு. போகலாம் புதுசுக்கு. ஏதாச்சும் நான் அந்த காரை எடுக்கணுங்க. இன்னும் வேகமாக போகிற காரு. ஓ லேம்பகினி கிடச்சிச்சு. நாம் வாசி வெஜ மாதிரி ஏதோ ஒன்று கேட்டேங்க. லேம்பகினி கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் இதுதான் நம்ம கார் நினைக்கிறேன். போலீஸ்காரன் இது நான் அந்த கார் பைக் பண்ணுன்னு சொல்லிடுவேன். அங்கே பார்த்தீங்களா செல்ல நிற்கிது. அதே மாதிரி அதே போலீஸ் ஆனால் இந்த வீடு வச்சுருந்தா கூட மற்ற எல்லாரும் இந்த வீடு ஒரு பெரிய வீடாக பணக்காரங்களாக இருக்காங்க. நம்மளாம் இந்த ஏரியாவே வேலை அதான் போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மட்டும் ஆயிரம் பாருங்க. பரவாயில்ல. இப்போ கால் போட்டு கால் கழுத்துனால அவனோட பெருசாக ஆடி காட்டுறதுனால அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் தான் இருக்கணும். நம்ம போயிட்டே இருக்கோம். சார் நீங்கள் சொல்கிறேண்ணா முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? ஓகே, நான் இது என்னோடய ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு உனக்கு போலீஸ் வர இருக்கான்னு கேட்டுக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. ஓகே ஓகேங்க. இப்போ வந்து அவன் வந்து சிக்னஸ் ஸ்டாப் பண்ண பார்க்கலாம். ஓகே, இன்னும் வேகமாக போகிற காராக வந்து வா ஃபெராரி வந்துச்சுங்க. லேம்பகினி ஒரு எதிரி ஃபெராரி. ஸ்டோரி நான் தனி வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு ஹாட்ஸாக கூட வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுமா? அப்புறம் சப்ஸ்கிரைபு பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா இந்த மாதிரி யூனிஃபார்ம் தான் சூப்பராக இருக்குல்ல. இதே யூனிஃபார்ம் நிறைய சிலை. சரி, அந்த சிலையை வாங்குறதுக்கு கம்மனு அந்த சிலை வச்சு இந்த மாதிரியாக காரை வாங்கிட்டாங்க. வீடு காசு வச்சா வாங்கலாம். என்ன காசு வண்டியை வர திருப்பிடுமேங்க. டேமேஜ் வச்சு விடுங்க, பார்த்துக்கலாம். போலீஸ் வரக்கப்புறம் டப்பு டப்புன்னு வாங்குறேன் எல்லாத்தையும். இதுதாங்க இந்த ஊரில் இருக்க சீப்பான இது காரு. லேம்பகினி இருக்கிற உலகத்தில் சீப்பான கூட கொலையாக இருக்கு. சார் வந்து கார் வருது. சொல்லுங்கள் சார். கனடா ஜெய்சன் என்னோட பெரிய ஆஃபீஸர் ஆகிட்ட போல இருக்கு. அப்போது ஒரு பெரிய ஆஃபீஸர் பேசுகிறதுனால அவரோட பெரிய ஆளை பண்ணிட்டேன். எனக்கு யூனிஃபார்ம் ஃபோனில் நான் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஆன்லைன் பண்ணி பார்த்தேன். ஓகே சார்.
பார்த்தீங்களா? எடுத்துருப்பீங்க சார் சொன்ன கேட்டுருப்பீங்க. எதுவும் ட்ரெஸ் கொடுத்துருக்க சொன்னாரு. அண்ணனுக்கா பாப்பா ஒருத்தருக்கப்புறம் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காரு, பெல்ட்டு அது கொடுத்துருக்கா சொன்னார். நம்ம இருக்கான்னு கேள்ல காய்ஸ். கடை முடிக்கிற காய்ஸ். இல்லையே. ஓ மை காட்னஸ், அட்டேங்க. ஓ மை காட், சூப்பர்ல. இங்க பாருங்க, இப்போ உடம்புக்குள்ள போக முடியாது. ஓ மை காட், உடம்பு காலில் தண்ணி விட்டுருக்கீங்க. என்னடா உங்களை போடு பார்த்துருக்கா அவங்க. பாருங்க, அப்படியே மூஞ்சி, அப்படியே முகம், அப்படியே மெசேஜ் வந்துருக்கு. என்னடா இது, காசு அவங்க யார் பே பண்ணிருக்காங்க? போலீஸ் கவர்மெண்ட்டா? 50 லட்சமா? இல்ல 50 லட்சம் ப்ளஸ் ஒரு 50 கோடி. எத்தனை சைபரே கிடையாது அம்மா. இதுக்கப்புறம் மாமா ஒரு பெரிய பணக்கார அப்புறம். எஸ் எஸ், பாருங்க இவன் தானே அவங்க கிண்டல் பண்ணா. பாருங்க நான் யாருன்னு கத்துறேன். அங்கே போடுறாங்க குண்டா ஒருத்தர் இருக்கல, அவனை போய் சுற்ற பண்ணு. எனக்கு எல்லா கண்ணும் கிடச்சிருச்சு. நான் இதுக்கப்புறம் ஒரு போலீஸ்டா. நான் யாருன்னு பார்த்தீங்க, போலீஸ் ஆயிட்டானோ ஆட்சியப்படுறேன். இங்கே பாருங்க, என்னோட ஃப்ரெண்டுடா, அண்ணா பையன். பார்த்துக்கலாம் வாரத்தில். சரி ஓகே பைடா. பார்த்தீங்களா கைஸ், சூப்பரில். இந்த வீடியோவில் லைவ் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் டொப்புன்னு வாங்கணும். இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இந்த 2 இன்னொரு மோட் தந்துருக்காங்க சொன்னாங்க. பாருங்க தந்துருக்காங்க சொன்னாங்க. பார்ப்போம் காய்ஸ். தந்துருக்காங்க. F1 கார என்ன இதை போய் மாடிஃபை பண்ணாங்க. F1 காரு எனக்கு என்னோட படம் செம்ம வேகமாக போவேன். பாருங்க பேருக்கு ட்ரெயின் வருதா? ட்ரெயினில் வேகமாக முடியாது. சூப்பர். எஸ் எஸ் எஸ், பல கடவுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச F1 கார் இருக்காரு. அண்ணன் போலீஸாக இருக்க கார் அண்ணன் போலீஸாக இருக்காரு. ரொம்ப நேரம் அவரும் வணக்கம் பார்த்தாரு. அவரு சும்மா கால் மேலே கால் போட்டுருக்காங்க. தூங்கிட்டு இருந்தாங்க. நான் தான் எழுப்பிட்டேன். யாரும் கிடச்சிருச்சு. எப்படியோ F1 கார் எல்லாமே இருக்குங்க. இப்போ தாங்க ஜாலியாக இருக்கு எனக்கு. இப்போ நம்ம F1 கார் கிடச்சிச்சு. இப்போ போயிட்டே இருக்கிறோம். மாடிஃபை பண்ண போகிறோம்.
நைட்ரோ கேஸ்லாம் போட்டுக்கலாம். நைட்ரோ கேஸ் தரேன் மறக்க மாட்டேங்குதுங்க. கடையை மூட்டேங்களோ. இது ஆடி மாடிஃபைட் பண்ண காலையில் அலர்ட் கலர் விடுங்க பார்த்துக்கலாம். போற பறக்குதுங்க. காசு இருக்கனே மறந்துட்டல. F1 காரடா எனக்கு ஒன்றுமே கிடையாது. கனவு இப்படியே முடிச்சாச்சுட்ட. போலீஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோமோ ஷார்ட்கட்டில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ரோடில் போனோம்னா ஷார்ட்கட்டில் போகிறோம். F1 கார் முறுக்கிற பறக்குங்க. பிரேக்கை பார்த்தா எங்கேயா போய் நிற்குது. சூப்பர்ல. இந்த F1 கார் எவ்வளோ சொல்லுவாங்க? 50 லட்சம். நான் இந்த விற்க மாட்டேன். கோருமில் வச்சு பார்த்தீங்களா? ஓடு என்னோட கனவு. காசு really my favorite bike. ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நான் இந்த பைக்கை வாங்குவேன். தெளிவாக கைக்கு வரேன். KTM RC தெரியும். RC பார்த்தீங்களா? கனவா சூப்பர்ல. ஸ்டைலாக இருக்குல்ல. செம்ம வேகமாக போகும். 1000 cc-ஆங்க. ஏறு செம்மல. நம்ம எக்ஸாக்ட் சொல்றதுக்கு இந்த வண்டிக்கு இந்த வண்டிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு 2 லட்ச ரூபா. மெம்மூரில் 2 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம். எட்டோட இருக்கணும். பட்டுன்னு எடுக்கணும். நைட்ரோ கேஸ் கூட போட்டுக்கலாம். இருக்குங்க காருக்கு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பைக் கூட போட்டுக்கலாம். சூப்பர்ல. காய்ஸ் நம்ம எந்த பைக் போகலாம்? நைட்ரோ கேஸ் இந்த பைக்குக்கு போகலாம். கவாசாக்கி நிஞ்சா H2R கோல்டன் இருக்கா? கவாசாக்கி நிஞ்சா H2R கோல்டன் இல்லை, ஸ்டாக் காலி இருக்கு. பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், டெலிவரி எடுத்துட்டு நைட்ரோ கேஸ் போட்டு கடையில் கோல்டு கலர் உங்களுக்கு ஒன்று சொன்னு சொல்ல. தனியாக ஒரு வீடியோவில் நான் வந்து அந்த ஆப்பை போட்டு தந்துடுறேன் காய்ஸ். தனியாக வீடியோவில் போட்டு தந்துடுறேன். ஓகே காய்ஸ், வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக இருக்கு. நான் பெரிய பழக்காரன் இருக்கேன். செம்மலை ஹெட்சாட்ஸை பாருங்க. சவுண்ட் அப்படியே ஹெட்சாட்ஸ் கவாசாக்கி நிஞ்சா H2R அது சூப்பராக இருக்கு. வந்துட்டே இருக்கோம். கடை முன்னாடி போயிட்டே இருக்கு. அப்பா இல்லையா? KTM RC 390 1000 cc. இந்த பைக்கு 2 லட்சம் cc. நம்ப மாட்டீங்களா? கடை தாங்கிட்டேங்க. காரில் செம்மல
கலரில் வந்து கோல்டன் கலர் இருக்குன்னு தெரியல பார்த்தேன். இல்லைங்க கோல்டன் இல்லை, இதுதான் முன்னாடி இருந்த கலர். ஆனால் இது ஒரிஜினல் கலர் கிடையாது, இதுதான் ஒரிஜினல். ஸ்டிக்கர் ஒட்டலாம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்லையும் ஃப்ரண்ட்டு தொட்டுக்கணும். ஓ ரைட்டில் இது ஓகே. நைட்ரோ கேஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது நைட்ரோ கேஸ் இன்ஸ்டால் பண்ணாச்சுன்னு நினைக்கிறேன். வீலை மாற்றலாமா? வீல் சைஸ் சைக்கிள் வீல் கிடையாது, பொம்மை பைக். இது முன்னாடி ஒன்று பின்னாடி ஒரே அளவு. இதுக்கு முன்னாடி ஓகே. ரிம்மு ஸ்ப்ரிங்னஸா வந்து பறக்குது. இது ஹைட் வந்து குறைச்சிக்கலாம், ஃபுல்லாக குறைச்சிடலாம். பாருங்க இங்கே பார்த்தீங்களா, ஹீட் ஆகிருக்கும் போயிருக்குங்க என்னன்னு. ரிம் கலர் என்ன என்னோட இது இப்போ வந்துச்சுல பார்த்தீங்களா? எல்லாம் பைக் கவாசிக்கே சூப்பராக இருக்கு. கவாசிக்கு ஸ்மோக் மாக்கு கிரீன் வைக்கலாமா? கிரீன் ஓகே. பிளாக் கலர் ஓகே. இதுக்கப்புறம் வண்டி பறக்க போறேன். பாருங்க இப்போ பாருங்க வீலுக்கு பண்ணிட்டாங்க. செம்மையா அது போற பாருங்க. கவாசிக்கிறாங்க. ஆனால் வண்டி கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்க முடியாது. கால் இந்த மடக்கு பகைய பார்த்தீங்கன்னா கால் இந்த ஹைட் கம்மியாக இருப்பாரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்படி ஃபால்ஸ் பண்ணிருக்கோம். தள்ளு காய்ஸ் மாடி போடு போய் பறந்துட்டோம். பார்த்தா பறந்துட்டு போ நினச்சேன். இப்படி போச்சு.
பயப்படுறாங்க பாருங்க. ஒரு கேஸ் இருக்கா பக்கத்துல இருக்காங்க. கேஸ் 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 சைலண்டா யாருமே கிடையாது. யாரும் வந்து சார் கேட்க முடியாது. எதுவும் நீங்கள் ஓடிடுவாங்க. அதால தான் கன் எடுக்கணும் இருக்கு. மட்டும் ஸ்பெஷல் கன் ஆச்சு. Oye, Hiro.